நம்ம தான் வந்து அஜித் சாரை வச்சு எடுக்கிறோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நம்ம அந்த படத்தை வந்து மதுரையில் எடுக்க முடியாமல் போச்சு. எடுக்க முடியாது. கேஜிஎஃப்ல கூட இது மாதிரி இருக்கு. ஒருத்தரை பார்த்து எழுதுறாங்க வந்து யாருங்கிறதே சொல்ல வந்து பெரிய ஸ்டோரியா. ஆமா அது மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஜெகருதண்டா பார்த்தீங்கன்னா அதுல கொஞ்சம் லேசா இருக்கும். அதனால நம்ம எடுத்தது அப்பயே நம்ம வந்து 99லே நம்ம டிசைட் பண்ணதே. இப்ப நம்ம அந்த படத்துல நம்ம அது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து என்ன சொல்லிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம். அந்த இருந்துச்சு. அப்புறம் அது அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சு. அதை நம்ம பண்ணிட்டோம். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லியில் கூட படத்தோட எண்டு அதுன்னு வந்து முடியுது. ஒரு பெருமையான விஷயம் தான். நம்பவே மாட்டேங்க. மதுரை மெட்ராஸ் உதயந்தட்டிலாம் எனக்கு முன்னாடியே எத்தனை பேர் மொட்டை அடிச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு சிவப்பு சட்டை போட்டு 23 வருஷமா அது எது சொன்னாலும் அது மே 1ஆம் தேதி ஆனா இது எல்லா இடங்களையும் இந்த பாட்டு இந்த கண்ணை கசக்கு அப்புறம் இந்த ஒல்லிக்குச்சி உரம்பு அப்புறம் எது பண்ணாலும் என்னை பார்த்தாலே வர டைரக்டர்ஸ்லாம் சரி கிளம்புறேன், சரி நானும் வரேன் அது அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன். அப்பயே சொன்னார் அஜித் சார் வந்து இந்த படம் ஓடிடுச்சுன்னா நம்ம மீட் பண்ணுவோம்டா என்கிட்ட சொன்னார். ஆமாம்மா சொல்லினாரு. சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு ஃபுல் ஹியூமராக பண்ண படம் இது. அவர் கேரியர்ல அந்த படம் தான் மாயாவி தான். அவ்வளவு ஹியூமரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சிம்ரன் கூட வந்து ஜோதிகா சத்யன் கேரக்டர் வச்சு செம்ம ஓட்டிடுவீங்க அந்த என்டையர் போர்ஷன். நான் சிம்ரன் படம் எல்லாம் பார்ப்பேன். சிம்ரன் படம்னா உங்க படம் எல்லாம் நான் புதைப்படுத்துவேன். எல்லாரும் போஸ்டர் 10 நிமிஷம் பார்ப்பாங்க. நான் சிம்ரன் போஸ்டே 3 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு. பட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெட் எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா 7 வருஷம் உள்ள போறதுக்கே அவ்வளோ விஷயங்கள் போராடி இருக்கீங்க. அதுக்கப்புறம் பல படங்கள்ல உதவி இயக்குனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் அப்படிங்கிறது அமையுது. எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஹீரோவை, ஆடியன்ஸை, ஃபேன்ஸை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்ததுல மனசுல என்னெல்லாம் ஓடிச்சு? இல்லை இப்போ அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்துட்டு அப்புறம் டைரக்டராக போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அதை போகல. அந்த ப்ரொடியூசரை அது அஜித் சாரை நம்ம போய் பார்க்க போயிருந்தோம்னா அப்போ சிட்டிசன் படம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ போயிட்டு நம்ம சாலக்குடி எல்லாம் அங்கே இருப்பார். நான் போய் பார்ப்பேன் ஷூட்டுக்கு. அந்த ப்ரொடியூசர் கூட போவேன் நான். சரி. அந்த ப்ரொடியூசர் வந்து பழக்கம் எனக்கு. அவர் வந்தோடனே வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாலக்குடியெல்லாம் அங்கே போகிறோம். பார்த்த உடனே பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அஜித் சாரை பார்த்தோம். அப்போ தான் நம்ம உன்னை தேடி முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. அப்போ வரும்போது அந்த படமும் ஓடிடுச்சு. அப்பயே சொன்னார் அஜித் சார் வந்து இந்த படம் ஓடிடுச்சுன்னா நம்ம மீட் பண்ணுவோம்டா அப்படின்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு. என்கிட்ட சொன்ன ஆமாம்மா சொல்லினாரு. சொன்ன உடனே அந்த ஃபங்க்ஷனு வந்து இங்கே தேனாம்பேட்டையில் தான் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. 100 days ஃபங்க்ஷன். அப்பயே நான் பார்த்துட்டு அவர் தான் ஷீல்டெல்லாம் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் அவர் பிரசாந்த் எல்லாம் இருந்து அந்த ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆமாம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. காமராஜர் அரங்கம் அங்கே கொடுத்தோடனே அப்பயே பார்த்துட்டு நீ போ. ஒரு வைரல் இமேஜஸ் இருந்தது இல்லை சார், 2 பேர் நிற்கிற மாதிரி பிரசாந்த் அண்ட் அஜித் சார். அது அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஷீல்டு கொடுத்தது. அங்கே இருந்தார் அவர். ரைட். அப்போ வந்துட்டு நீங்கள் நிக்காட்ஸ் போயிடு அப்படின்னாரு. நான் ப்ரொடியூசரை போய் பார்த்தோன்னே சார் சொன்னார் ஆஃபீஸுக்கு போக சொன்னார், உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு. அப்படின்னோடனே அவர் நான் கொஞ்சம் முன்னாடியே பழக்கம் எனக்கு. அப்போ திருப்பி சிட்டிசன் போனோம். அங்கே போனோடனே நீ எங்கே இருக்க, நீ இந்த சிட்டிசன் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நீ பாரு, டப்பிங் எல்லாம் போய் பாரு, நீயே பாரு அப்படின்னாரு. ஸோ நான் தான் எல்லாமே அங்கே டப்பிங் எல்லாம் பண்ணி அந்த சரவண சுப்பியா கூடயே இருந்து அந்த டைரக்டர் கூடயே இருந்து நான் ஃபுல்லாகவே பண்ணோம். பண்ணி முடிக்கல. அந்த படம் ரிலீஸ் அப்பே சொல்லிட்டாரு அடுத்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ட்டாரு. அப்போ கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு, கதையெல்லாம் ரெடி பண்ணி பண்ணணும். இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது அஜித் சார்ட்ட விஜய் சார்ட்ட நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னோட பேட்சில் நிறைய பேர் வேலை பார்த்துருப்பாங்க. ஆனால் எல்லா பேருமே விஜய் சாரை அஜித் சாரை வச்சு எடுக்கலை. நம்ம தான் வந்து அஜித் சாரை வச்சு எடுக்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு போலான் வாசம் அதுக்கப்புறம் வந்துருச்சு. அப்போ வரும்போதே நம்ம அந்த படத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம அந்த படத்தை வந்து மதுரையில் எடுக்க முடியாமல் போச்சு. ஆனா கதைப்படி எல்லாமே அங்கதான் நடக்கிற மாதிரி தான். ஆமா இல்ல நான் அஜித் சாரை வச்சு மதுரையில் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு அஜித் சார் வந்திருந்தார். நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ அஜித் சார் கல்யாண ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் அதிகமாக வந்துட்டாங்க. வந்து அஜித் சாரை காணோம் அப்படின்ட்டு
அங்கே வந்து ரொம்ப பெரிய ரகலை ஆயிடுச்சு. கலாட்டா பண்ணிட்டாங்க. ஆமாம், அஜித் சார் காணா எங்கே வச்சுருக்கீங்க, அவரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மேடையில் கிடையாது. அது பெரிய கல்யாணம், அது முஸ்லீம் கல்யாணம். ரொம்ப ஆயிடுச்சு. அப்பயே நான் ப்ரொடியூசர்லாம் முடிவு பண்ணோம், இவரை வச்சு நம்ம மதுரையில் எப்படி எடுக்கிறது, எத்தனை போலீஸு ஒரு ஸ்டேஷன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது, அது ரொம்ப சிக்கலாகவே இருக்குமே அப்படின்னு சொல்லி, சரி ஓகே ஹைதராபாத்தில் ஒரு சின்ன செட்டு மாதிரி போய் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் செட்டு போட்டீங்க. அது வந்து உங்களுக்கு படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை அதுவே இல்லை லைவ் லொக்கேஷன் தான் என்றைக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கஷ்டப்பட்டு நான் எடுத்துக்கிட்டேன். சில படங்கள்லாம் மதுரையில் நடக்குன்னா அந்த மதுரையில் லொக்கேஷன்ஸு, அந்த தப்பக்குளமாக இருக்கட்டும், மீனாட்சி அதுக்கு இது எல்லாமே இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேற ஒரு விஷயத்த என்னடா இது என்னமோ இல்லையே அப்படின்னு சொல்லி ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு ஆடியன்ஸுக்கும் கனெக்டிவிட்டி ரொம்ப இதாகிடுங்க. அதுக்காக தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அங்கே மதுரையில் பண்ண முடியலங்கிற குறை இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகே ரைட். அந்த ஃபைல் ஷாட்ஸ் தான் யூஸ் பண்ண முடிஞ்சு ஒரு தனியாக அந்த மதுரையில். மற்ற ஆர்டிஸ்டுக்கான அந்த போர்ஷன்ஸும் வந்து நீங்க அதை வந்து இங்க ட்ரை பண்ணலையா நீங்க? இல்ல எல்லாமே செட்டு போட்டதுனால ஒரே இதா வச்சிரலாம்னு அங்கேயே பண்ணிட்டீங்களா? அங்கேயே எல்லாமே பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இதெல்லாம் எப்படி சார், ஒரு பெரிய பிரபலமான ஒரு வீக்லி மேகசின் அதோடைய வாசகர்களை உள்ள கொண்டு வர்றது, ஸோ இந்த நாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க ஸ்டோரி டிசைன் பண்றப்பவே எல்லாத்தையும் அதுதான் ஃபார்மேட்னு வந்துட்டீங்களா? இல்ல இப்ப நம்ம கதையே என்னன்னா, ஒரு ரைட்டர் வெளியூருக்கு போறாரு. சரி. அவர் ஒரு பெரிய ஒரு அவார்டு வாங்கிட்டாரு. ஓய்வுக்காக வெளியூர் போறாரு. அவர் போற இடம் மதுரையா இருக்கு. அங்க மதுரையில போய் பார்த்தா ஒரு கேரக்டரை பார்க்குறாரு. அவர் வந்து ஊருக்குள்ள ஒரு நல்லது பண்ற ஒரு எல்லாரும் ரவுடி பை அப்படின்ற மாதிரி, ஆனா நல்ல கேரக்டர். அவரை பத்தி விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே இவன் என்னென்ன பண்றான், இப்படி நம்ம ஒண்ணு எழுதலாமே அப்படின்னு ஆரம்பிச்சு அவருக்கு அந்த பேர் இல்லாம அவரை பத்தி எழுதுனா தெரியுமே பேரை மாத்தி அது இப்படி பேர்ல எழுதுறாரு. அதை பாக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு. இதுல எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது, நான் +1 படிக்கும்போதோ 10th படிக்கும்போதோ நினைக்கிறேன், எண்ணுயிர் தோழன் வந்துச்சு. எண்ணுயிர் தோழன் படம் வந்துச்சு. அந்த எண்ணுயிர் தோழன் படமா இருக்கு முன்னாடி அது வந்து தொடர்கதையா வந்துச்சு. தொடர்கதையா வந்து கிளைமாக்ஸ் மட்டும் சொல்லாம அந்த தொடர்கதையை முடிச்சிட்டாங்க. உடனே டக்குன்னு என்ன சொன்னாங்க, இப்போ வந்து சில தொடர்கதை அது எண்ணுயிர் தோழன் பாரதிராஜா படமா எடுக்கிறாரு அப்படின்னு அப்படித்தான் முடிப்பாங்க. அவங்க படிச்சுட்டா என்ன ஆகும், சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அதனால அது எண்டு இல்லாம ஒரு தொடர்கதை வந்துச்சு, அதை இப்போ படமாக எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இவனை பற்றி ஒருத்தர் எழுதுனா எப்படி இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து பெரிய மெனக்கெட்டு இருக்கணும். நான் இதை வந்து இந்த டைரக்ஷனை வேற மாதிரி, இப்போ கேஜிஎஃப்ல கூட இது மாதிரி இருக்கு. ஒருத்தரை பார்த்து யாருங்கிறதே சொல்ல வந்து பெரிய ஸ்டோரியா. ஆமா அது மாதிரி வந்திருக்கு. அப்புறம் ஜெகருதண்டா பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் லேசாக இருக்கும். அதனால நம்ம எடுத்தது அப்பயே நம்ம வந்து 99லே நம்ம டிசைட் பண்ணதே ஒரு நல்ல விஷயம் பண்ணோம். ஆனா அதை நாம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. இந்த சென்ஸ் நீங்க எதை மீன் பண்றீங்க சார்? என்ன மீன் பண்றோம்னா, கால் ஷீட்குள்ள முடிக்கணுங்கிறதுவா? அந்த இதுக்குள்ள இதை படிச்சாரு, இவர் படிச்சதுக்குள்ள இதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இத்தனை கேரக்டர்ஸ் எல்லாம் இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் ஒன்று இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு எடுத்துக்கலாமோல இருக்கும். மற்றபடி இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி ரகுவரன் வர்றது ட்ரேசிங் அதெல்லாம் நல்லா சூடு பிடிச்சி போகும், நல்லா போகும். எனக்கு என்னென்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷனு வந்தார், ஃபைட் பண்ணார், அப்புறம் லவ் பண்ணார், அதுக்கப்புறம் வில்லன் கூட சவால் விட்டார், இன்டர்வல் விட்டோம், அதுக்கப்புறம் அவங்க கூட எப்படி ஜெயிச்சாங்க, ஒரு ப்ரீ கிளைமேக்ஸு, அப்புறம் கிளைமேக்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமாக எடுக்காமல் இது ஒன்று இருக்குது இது ஒன்று இருக்குன்னு சொல்லி பெரிய லேயராக கொண்டு வரணும்னு அது நான் மெனக்கிட்டேன். அது வந்து சில நேரங்கள் இந்த நான் லீனியர்ல கதை சொல்றதுங்கிறது ஒரு பெரிய பேட்டர்ன். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ மகாராஜா உட்பட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ல இருக்கு. அது டைரக்டருக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய சவாலாகவும் இருக்கும், ரொம்ப ப்ரெஷரான ஒரு ஒர்க்காகவும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, நம்ம பண்ணும்போதே ஹீரோ இப்படி இருந்தார் இப்படி இருக்குன்னு ஒரு எனக்கே அதை பார்க்கல அடுத்து என்னங்கிறது தானே இருக்கு. என்னோட பேப்பர்ஸ்ல பார்க்கும்போதே இது என்ன அடுத்து என்ன வரப்போகுது, இது என்ன அடுத்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லி தானே இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா படம் முடிகிற வரைக்கும் கதை முடிஞ்சிடக்கூடாது. அது படம் இதுலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த இது ஒன்று நம்ம ஸ்ட்ராங்காக ஒன்று வச்சுக்கணும். எந்த இடத்துலையும் படம் முடிஞ்சிடக்கூடாது, கதை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற அப்படித்தான் என்ன இது என்ன ஆச்சுன்னா அப்புறம் அவன் கேட்பான்ல, அது முடிஞ்சோடனே இவர் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களே, இவர் என்ன இப்படி ஆச்சுன்னா இப்படி வாசகர்களுக்கு தெரியும். இது இப்போ இவர் இதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணும், ஐயோ என்ன பொண்ணு இன்னும் உண்மை தெரியலையே, ஏன் சொல்லாமல் இருக்காங்க, இவங்களாவது போய் சொல்லிடலாம், இல்லை அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு லாக் இருக்குல்ல. அந்த லாக் இருக்கும்போது அது கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும். அதனால
இந்த இவங்களே போய் சொல்லியிருக்கலாம்ல, அவங்களே போய் சொல்லியிருக்கலாங்க இல்லாமல் அது நம்மளுக்கு ஒரு லாக் இருக்கும்போது அது கண்டிப்பாக ரசிப்பாங்கங்கிறது இருக்குது. மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது யார் கூடன்னு பார்க்கணும். அஜித் சாரே பாதி 75% அஜித் சார் வந்தாலே போகும். அஜித் சார் வந்துட்டா நம்ம ஒரு பெரிய ஆக்ஷன் வச்சு ஒரு சாங் வச்சோம்னா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு நல்ல கதையை சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் கேரக்டர்லாம் வச்சு நம்ம மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயில தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வரும். ஓடுமா பார்ப்பாங்களா பார்க்கலான்னு. இவர் வரும்போது ஓ இப்படியா இப்படியா அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அது நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு பெரிய வழி. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 2002ல நிறைய மிக்சடான ரிவ்யூஸ் வந்து அந்த படத்தை சுத்தி நடந்தது. பட் இன்னைக்கு ஒரு 23 வருஷம் கழிச்சு அண்டர் ரேட்டட், கொண்டாட மறந்த ஒரு படம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெட்டை வந்து செலிப்ரேட் பண்றதா இப்ப நீங்க ரீசெண்ட் டேஸ்ல பாக்குறீங்களா? இப்போ உங்களுக்கு அது எப்படி சார் தோணுது? இல்ல இப்ப நம்ம அந்த படத்துல நம்ம அதுன்னு ஒண்ணு அது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருப்போம். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கலாம்னா எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சோம். பிளான்ஸ் இருந்தது, அந்த இருந்துச்சு. அப்புறம் அது அப்படிங்கிறது செட் ஆயிடுச்சு, அது நம்ம பண்ணிட்டோம். இப்போ நேற்று ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லியில் கூட படத்தோட எண்டு அதுன்னு வந்து முடியுது. இப்போ வந்து சாரோட கேரியரில் என்ன படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு போஸ்டர் வருது. அந்த போஸ்டரில் அஜித் சாரோட ரெட் கெட்டப் இருக்கு. ஸோ அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து நம்ம படமும் அதில் முக்கியமான படமாக இருக்குது. நம்ம சொன்ன வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு பெருமையான விஷயம் தான். கண்டிப்பாக ஒரு இயக்குனராக. பட் இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுற ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அப்போ வந்து நிறைய மிக்சடான விஷயங்கள்லாம் பேசிட்டு இப்போ வந்து செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அது அந்த ஆடியன்ஸ் அப்பயே மிக்ஸ்டான ஆடியன்ஸ் எல்லாம் அஜித் ரசிகர்களுக்கு வந்து அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நம்பவே மாட்டேங்க. மதுரையில எல்லாம் எனக்கு மதுரை மெட்ராஸ் உதயந்தட்டுலாம் எனக்கு முன்னாடியே எத்தனை பேர் மொட்டை அடிச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு சிவப்பு சட்டை போட்டு. அப்புறமேல ஒரு சத்யம் தேட்டர்லாம் பார்க்கும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் போட போகிறாங்க. ஒரு டிக்கெட் வாங்கிட்டு அந்த கண்ணை கசக்கும் சூரியன் ரெட் அந்த சாங் வர்றதுக்கு முன்னாடி போகணும், உள்ளே போகிறேன். அந்த ரசிகருக்கு முன்னாடி இருக்க கண்ணாடி தெரியல, கண்ணாடியில் போய் முட்டிட்டார். முட்டி மூஞ்சிலேருந்து பிளட் ஆயிடுச்சு. நான் அங்கே போய் ஒவ்வொரு தேட்டராக போய் பார்க்க போகிறேன். அவர் வந்து என்னை பார்த்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஸ்பத்திரியெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அது வந்து அஜித் சாரோட ஃபேன் அந்த இதுக்குள்ள அது வந்து நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. அது அப்பயே நம்ம பண்ணது நம்ம 2002 ரிலீஸு. இப்போ வந்து 23 வருஷமாக அது எது சொன்னாலும் அந்த பாட்டு வந்துடும். அது மே 1ஆம் தேதி ஆனா இது எல்லா இடங்களையும் இந்த பாட்டு தான். கண்ணை கசக்கும் அப்புறம் ஒல்லி குச்சி வரும்போது அப்புறம் எது பண்ணாலும் என்னை பார்த்தாலே டைரக்டர்ஸ்லாம் சரி கிளம்புறேன், சரி நானும் வரேன் அது அப்படின்னு சொல்லி தான் போவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அது இது எல்லாமே. ஸோ அந்த ஒரு ஏரியாவில் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுது. பட் ஆனால் நினச்சி பார்த்தீங்களா சார், வெறும் 2 எழுத்து இவ்வளோ பெரிய வருஷம் அதை வந்து ரூல் பண்ணணும்னு நினச்சிங்களா? அது இத்தனை வருஷம் அந்த வார்த்தை ரூல் பண்ணணும்னு நினச்சிங்களா எழுதுறப்ப? இல்லை, நம்ம எழுதுகிறப்போ எடுக்கிறப்போ அது இந்த அளவுக்கு காலம் கடந்து நிற்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பட்டு அது அஜித் சார் சொல்லியிருக்காரு, அதனால இது கண்டிப்பாக வந்து வரும், ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி பண்ணலை, அந்த ஒரு சென்டென்ஸை சொல்லி வைக்கல. அதுக்கு முன்னாடி வந்து தீனால கூட தலை வருது, தலை இருக்கும்போது பேசியிருப்பாரு. ஆமாம், தலை வருதுல, தலை இருக்கும்போது வாழலாம் ஆடக்கூடாது அப்படி இப்படிங்கிற தலைன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இது அதுன்னு வச்சோம். ஸோ அது மாதிரி நம்ம இந்த படத்துலன்னு சொன்னோம்னா என்ன வரணும், ஒரு சென்டென்ஸ் வரணும்ல, அதுக்கு நம்ம அதை ஒன்று வச்சோம், அதை மெனக்கட்டும். அது இன்ன வரைக்கும் இருக்குன்றதுல இன்னமும் இப்போ அதுக்கப்புறமே அதையே நம்ம ரிப்பீட் பண்ணோம். அது வேண்டாம் அப்படின்னு சார் சொல்லலை பாருங்க. குட் பேட் அக்லி வரைக்கும் இதில் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம், அதை சொல்லுவோம்னு சொன்னார்ல, அது சாருக்கு தான் நன்றி சொல்லுவோம். சூப்பர். ஸோ ரெட் மாதிரி ஒரு படம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் சிங்கம்புலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பெரிய ஹீரோ வச்சு ஒரு படம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காமெடி ஜானரில் ஒரு படத்துக்கு வந்து சிங்கம்புலி போகிறாரு. டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சு. அந்த முடிவு எடுக்கிறதுக்கும் அசாத்தியமான துணிச்சல், அப்புறம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்று வேணும்ல, அது எப்படி சார் இப்படி போகிறேன்னு போனீங்க, யூட்டன் எடுத்து போன மாதிரி? இல்லை, நீங்கள் அஜித் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே இன்னும் உன் ஏரியாவை மிஸ் பண்ணிட்டேன் கேட்டுகிட்டே இருக்கேன். இன்னும் உன் ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது, என்னப்பா ஹியூமர் பண்ணியிருக்கணும்லப்பா. 2 சீன் தான், இந்த இளவரசி சாரை வச்சு பண்ண சீன் தானே, 2 சீன் தானே, 2 காமெடி தானே இருக்குது, அது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நிறைய காமெடி சேர்த்துக்கணும் அப்படின்னே இருந்துச்சு. கேட்டாங்க உங்களை? ஆமாம், என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் சூர்யா சார் கூட சேர்ந்து போகும்போது இந்த மாயாவி பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமராகவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு ஃபுல் ஹியூமராக பண்ண படம் இது அவர் கேரியரில் அந்த படம் தான், மாயாவி தான். ஆமாம், அவ்வளோ ஹியூமராக இருக்கும். ஆமாம், அந்த கேரக்டராக இருக்கட்டும், அவர் கெட்டப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான படம். அது சந்தோஷமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அவர் கேரக்டரு, அது அவரோட ஆக்டிவிட்டீஸு, அதில் இருக்க டைலாக்ஸு, அது இதெல்லாம் இப்பயும் நல்லா பேசுகிறாங்க. உனக்கு யார் போட்டி, எனக்கு யாருமே போட்டி இல்லை, எனக்கு யாருக்கும் நான் போட்டி இல்லை அப்படின்பா. உலகத்தில் பசிக்குதுன்னு எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் எனக்கு பிடிக்கும், எனக்கு புரியும் அப்படிம்பாரு. ஒரு சினிமாவோட ரசிகராக அந்த படம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் நிறைய படங்கள் பார்க்குற நம்ம அன்னைக்கு கூட ரிலீஸ் ஆச்சுல அஜித் சார் படம், ஏன்னா போல் ஒன்று வச்சோம், அது கூட அஜித்துக்கு 3 ஸ்டார் தான் கட்டணும், ஜோதிகாவுக்கு 7 ஸ்டார் கட்டணும், அவங்க போய் நம்மளை தப்பாக சொல்கிறாங்களே அப்படின்லாம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு இன்னொரு அதில் ஆச்சரியமான விஷயம், கன்வின்சிங் அவ்வளோ பெரிய ஹீரோயினை வந்து அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது எப்படி சார் இருந்தது? ஏன்னா நீங்க சிம்ரன் கூட வந்து ஜோதிகா சத்யன் கேரக்டரை வச்சு செம்ம ஓட்டிருப்பீங்க அந்த என்டையர் போர்ஷன். நான் சிம்ரன் படம்லாம் பார்ப்பேன், சிம்ரன் படம்னா உங்க படம்லாம் நான் போதைப்படுறேன். எல்லாரும் போஸ்ட்டை 10 நிமிஷம் பார்ப்பாங்க, நான் சிம்ரன் போஸ்ட்டே 3 மணி நேரம் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கு. பட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அவங்க ஜோதியாவே ஆக்ட் பண்ணுறதுனால அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்மளே இட்லி ஊற்றுவாங்க, அப்புறம் பொடி போட்டு எண்ணெய் ஊற்றணும், நிறைய ஊற்றுவாங்க. ஏன்டா அவ்வளோ ஊற்றுற அப்படின்னா, நான் பார்த்தேன் விளம்பரத்துலலாம் நீங்கள் அப்படி தான் ஊற்றி சாப்பிட்றீங்க, அதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது அது அதுக்கு ஒரு 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 அதுக்கு ஒரு திறமை வேணும். அதுக்கு அவங்க வந்து அவங்களே டப்பிங் பேசினாங்க. அப்போ ஜோதிகா ஆக்ட்ரஸ் அவங்க டப்பிங் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களே டப்பிங் 1.5 நாள் ஃபஸ்ட்டு டப்பிங் பேசினது நம்ம அந்த படம் தான். அதனால் அவங்க வந்து எதுவுமே மறுப்பே சொல்லலை. ஓகே ஓகே உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படி தான் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். இப்போ ஒரு ஹீரோவோட படத்தில் காமெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு செப்பரேட் ட்ராக் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் கவுண்டமணி சார், செந்தில் சார், வடிவேலு சார், விவேக் சார், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பவான்கள் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் காமெடியை வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸும் டச் பண்ணலை, ரொம்ப சிலர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு கார்த்திக் சார், சுந்தசி சாரோட படங்களில் ஹீரோக்கள் மேக்ஸிமம் அதை வந்து கேரி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த பேட்டர்னுக்கு நீங்கள் சூர்யாவை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து எப்படி இருந்தது? ஏன்னா அவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ண படங்கள் எல்லாமே வேற மாதிரி இருந்தது. சோ இதெல்லாம் கேரி பண்ணனும்ன்றதுல காக்க எல்லாம் பண்ணிட்டாரு. நம்ம படத்துக்கு அப்புறம் தான் 6 எல்லாம் பண்ணாரு. 6 சிங்கம்லாம் வந்துச்சு. முன்னாடி நம்ம பண்ணிருக்கோம். நான் பாலா சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த பிதாமகன்ல சக்தின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த சக்திங்கிற கேரக்டர் படம் ஃபுல்லாவே ஹியூமரா இருக்கும். அந்த தைரியம் தான் ஃபுல் லென்த் ஒரு காமெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சூர்யா சார் பண்ணும்போது நல்லா இருக்கும். அது அந்த கேரக்டருக்கு, பாளையாங்கிற கேரக்டருக்கு சரி நம்ம ஃபுல் லென்த்தாக ஒன்று பண்ணிடுவோமா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆக்ஷனாக பண்ணாமல் நம்மளுக்கு மாயாவி படம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கான நேரம் வந்து மினிமம் ஒரு 60 நாள் தான் இருந்துச்சு. அந்த 60 நாளில் நம்ம ஒரு வேற ஒரு ஏரியா போய் வேற ஒரு பெரிய படத்தை பண்ணிட முடியாது. அது ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பண்ணணும். அதுக்குள்ளே என்ன செய்கிறது? அப்போ இவர் ஒரு மகாபலிபுரத்தில் இருந்தார், இவர் இங்கே இருந்தாங்க, ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்க, அவங்கள கிட்னாப் பண்ணாங்க, கூட்டு போய் ஒரு பெரிய பங்களாவில் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பட் இதுவே உங்கள் குருநாதரோட பேட்டர்ன் தான். பிதாமகன்ல சிம்ரனை கிட்னாப் இல்லை, அதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. இதோட சின்ன விஷயம், அதை நீங்கள் பெருசாக எடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்களா? அப்படிலாம் நிறைய பேர் கேட்டேன். இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு படம் நடக்கும்போதும் சரி, அதை எடுக்கும்போதும் சரி, இப்படிலாம் இப்படின்னு எனக்கு ஐடியாவே வந்தது கிடையாது. அப்படியே ஒன்றுமே கிடையாது. இதை கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு வரும்ல, அதெல்லாம் எனக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ அது சின்னதாக எடுத்துருந்தாங்க, அதை நீ கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்க அப்படின்றாங்க. அது போய் கூட்டு போய் சாங் பாடியிருப்பாங்க, நீ கூட்டு போய் கிட்னாப் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்படின்றது. இது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு பேசிக்காக ஒரு ரவுண்டுக்குள்ளே வரணும்னா அது ரோமன் ஹாலிடே தான். ரோமன் ஹாலிடேன்னு ஒன்று, அந்த ரோமன் ஹாலிடே தான் இது பண்ணது. 2 பேர் இருப்பாங்க. மே மாதம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு பெரிய இடத்துலேருந்து வருவாங்க. அவங்க வந்தோடனே யாருன்னு தெரியாது, ஒரு கடைசியாக இருப்பா. அப்புறமேல அவங்க ஒரு பிரின்ஸு, அவங்க ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி ரோமன் ஹாலிடேல தான் அப்படி தான் வருவாங்க. அதே மாதிரி அது மாதிரி இதில் வந்து என்னென்னா ஓப்பனாக இவங்க ஆக்டிஸ்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்கள ஆக்ட்ரஸ்ஸு ஆர்டிஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதுதான் ஒழிய மற்றபடி ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் வந்து கடைசியாக படம் எடுக்கும்போதே
பக்கத்து செட்டில் சரத் சார்லாம் இருந்தார் ஒரு படம், அது ஒரு படம் இருந்தார், சாங் பாடியிருந்தேன். அப்போ கூட இடையில வந்தார், இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஆமாம் ஆமாம் சார் பண்ணிட்டு இருந்தேன். இது இண்டில் சேர்றாங்களா அப்படின்னு. இல்லை சார் அவர் கைடு, இவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு, மேக்ஸிமம் அது வந்து ரியலாக நடக்காதுல்ல, அது சேர முடியாது, அதில் வச்சு சேர மாட்டாங்க 2 பேரும் கடைசியில் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கேன். கரெக்டு நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கணும். நான் கூட ஒரு படம் பண்ணேன், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இன்னொருத்தருக்கும் லவ் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அது சேர்ற மாதிரி இருந்துச்சு, அது நெகட்டிவ் ஆகிடுச்சு அந்த படம். அதனால் நீ அது பண்ணிடாத, இப்படியே பண்ணு அப்படின்னா சொன்னார். ஆமாம். அதுக்கப்புறம் படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க இவ்வளோ எமோஷனலாக அவங்க இருக்கும்போது ஏன் சேர்த்து வச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாரா? கேட்டார். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா சேர்த்துருக்கலாமா அப்படின்னு? இல்லை அது அது வந்து சேர்த்துருந்தா அது ஆர்டிஃபிஷியலாக இருந்திருக்கும். அது நம்ம அது கதைக்கான ஒரு நேர்மையாக நம்ம ஒன்று எடுத்துட்டோம். அதனால அந்த 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 மாதிரியான ஃபீல்லாம் எனக்கு இல்லை. பட் ஃபேன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த படம் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அப்போ இந்த மாதிரி வந்ததா சார் சேர்த்து வச்சிருக்கலாமே சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்களா உங்ககிட்ட கமெண்ட்? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் அந்த மாதிரி சொல்லல, கரெக்டாக இருக்கு அப்படின்னு தான். இதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு